ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தபடியால் 7ஆம் நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 2 மற்றும் 3ஆம் அதிகாரத்தின்படி கதை தொடர்கிறது. கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை வருவிக்க பண்ணாததால் பூமியிலிருந்து மூடுபனி உருவாகி தரையை நனைத்தது. அதன் மூலம் மரங்களும் செடிகளும் விளையத் தொடங்கின. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். பார்வைக்கு அழகானதும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. கர்த்தர் மனிதனை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அதை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார். சகல கனிகளையும் உண்ணலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை மட்டும் உண்ண வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகல நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகல காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு நித்திரையை வரப்பண்ணி அவன் விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த இடத்தில் சதையினால் அடைத்தார். அந்த விலா எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கி கர்த்தர் ஆதாமின் இடத்தில் அவளை கொண்டு வந்தார். மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனவும் இவள் பெயர் ஏவாள் என்றும் ஆதாம் பெயரிட்டார். கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னது உண்டா என்றது. அதற்கு ஏவாள், நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனி குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அதற்கு சர்ப்பம் ஏவாளை நோக்கி, நீங்கள் சாவதில்லை, இதை நீங்கள் புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஏவாள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர் இருவர்களுடைய கண்களும் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்தனர். பகலிலே குளிர்ந்த வேளையிலே தேவன் ஆதாமை அழைக்கிறார். ஆதாம் தான் நிர்வாணியாயிருக்கிறேன், எனவே ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று தேவனிடம் கூறுகிறார். நீ நிர்வாணி என உனக்கு அறிவித்தவன் யார்? நான் வேண்டாம் என்று விலக்கின கனியை உண்டாயோ என்று ஆண்டவர் கேட்க, தேவரீர் என்னோடே இருக்கிற உண்டாக்கின ஏவாள் எனக்கு இந்த கனியை கொடுத்தாள் என்றார். ஏவாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்றால். கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ சகல காட்டு மிருகங்களும் சகல நாட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன் வயிற்றினால் நகர்ந்து மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். கர்த்தர் ஏவாளை நோக்கி, உன் கர்ப்ப காலத்தில் உன் வேதனை அதிகப்படுத்துவேன் என்றும், ஆதாமை நோக்கி, உன் முகத்தின் வேர்வையால் நீ ஆகாரம் புசிப்பாய், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்படும் என்றும், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றும் கூறினார். பின்பு கர்த்தர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்க சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இவ்வாறாக மனிதன் ஏதேனிலிருந்து வெளியே வந்து உலகில் வாழத் தொடங்கினார்கள். அடுத்ததாக காயின் மற்றும் ஆபேலின்